This video is sponsored by Buymode Shopping App. Buymode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Link in my description. Check it now. பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை ஸ்டோரிக்கு நான் கொண்டு போகிறேன். பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பரமன் முக்கியமான பிரச்சனை பற்றி டாக்டரிடம் கன்சல்ட் செய்ய வேண்டியிருந்தது. யாரிடம் போவது? முதலில் கொஞ்சம் குழப்பம். பின்னர் பொதுவான ஜெனரல் டாக்டரிடம் போய் ஆலோசனை கேட்க முடிவு செய்தார். அவர் ஏதேதோ கேள்விகள் கேட்டார். கடைசியில் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஆசாமி, அதனாலே நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்டத்தான் போகணும் என்று கைவிரித்து விட்டார். இஎன்டி டாக்டரிடம் போனால் குறைந்தபட்சம் காது கொடுத்து பேச வாய்ப்புண்டு என்று அங்கே சென்றார் பரமன். மற்றவர்களை பரமன் சரியாக புரிந்து கொள்ள காது மெஷின் போட்டு பரிந்துரைத்தார். சரி, இது சரிப்படாது என்று கண்டாக்டரிடம் போனார். கண்டாக்டர் டார்ச் லைட் அடித்து ஆழமாக நம் பிரச்சனை பற்றி பார்க்க கூடுமல்லவா? ஆனால் அவரோ கண்ணாடி போட்டுக்கொண்டால் எல்லா பிரச்சனையும் சரியாக புலப்படும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் பரமனுக்கு அந்த யோசனை ஒத்துக்கொள்ளவில்லை. இதய டாக்டரிடம் போனால் நம் இதயத்தில் ஆழமாக உள்ள பிரச்சனைகளை சட்டென்று வெளியே கொண்டு வரலாம் என்று போனார். அவரோ உங்களுக்கு ரீசார்ட் பேஸ் மேக்கர் போட்டுட்டால் எல்லாம் எதையும் தாங்கும் இதயம் வந்து விடும் என்று ஆலோசனை கூறினார். அதையும் ஏற்றுக்கொள்ள பரமனின் மனம் ஒப்பவில்லை. எல்லாரும் நம்ம பிரச்சனையை அவங்களோட கோணத்தில் பார்க்கிறாங்களே தவிர நிஜமாக என் பிரச்சனை என்னவென்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க என்று அழைத்து போன பரமன், நம் மனத்தை பற்றி நன்கு அலச தெரிந்தவரே டாக்டர் மனநல டாக்டர் தான், ஏன் அவரிடம் போகக்கூடாது என்று முடிவெடுத்தார். மனநல டாக்டர் 108 கேள்விகள் நோண்டி கேட்டார். நீங்கள் 4 பேர் கிட்ட போனீங்கன்னு அந்த 4 விதமாகத்தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதையெல்லாம் காதிலும் கண்டிலும் காற்றிலும் எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் பிரச்சனைன்னு பார்த்தாதான் அது பிரச்சனை மாதிரி தெரியும். அது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். களைத்து போயிருந்த பரமன் தன் தலையை ஆட்டிக்கொண்டு கேட்டார். டாக்டர், அப்போ என் பிரச்சனையை சமாளிக்க முடியாதா? வேறு வழி இல்லையா? வெயிட், நான் ஒன்றும் அந்த மாதிரி சொல்லலை. என்கிட்ட ஒரு புக்கு இருக்கு. பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு விலாவாரியாக எழுதியிருக்கேன். நானே என் அனுபவத்தில் எழுதினது. சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, அலுவலகத்தில் பிரச்சனை, நண்பர்களிடத்தில் பிரச்சனை, இப்படி விதவிதம் சுலபமாக புரிகிற மாதிரி பாமர தமிழில் இருக்கு. வெறும் 300 ரூபாய் தான். 500 பக்கம் நல்ல ஆர்ட் பேப்பர் பற்றி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. டாக்டரின் வார்த்தைகளில் நம்பிக்கை பெற்றலாம் பரமன் பலவென்று அட்டைப்படத்துடன் கூடிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஆவலாக வீட்டுக்கு கிளம்பினார். சோபாவில் அமைதியாக அமர்ந்து படிக்க ஆரம்பித்தார். புத்தகத்தில் 108 விதமான பிரச்சனைகளை டாக்டர் பட்டியலிட்டு இருந்தார். கடைசியாக இருந்தது மனைவியிடம் பிரச்சனையா என்பதுதான் பரமனுக்கு வேண்டியது. விரைவாக கடைசி பக்கத்திற்கு புரட்டினார். ஒரு கேள்விக்குறி மட்டும் பெரிதாக போட்டிருந்தது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.